நான் தான் அப்பையிலேருந்து சொன்னேனே. இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், அவன் தாண்டா என்னை எடுத்துக்கொண்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். நான் தான் சொன்னேனே, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயாவோட ஆர்டர் இருந்துச்சு இல்லையா, அதோடய நிறுத்தியிருந்திருக்கலாம். அவர் எஸ்ஐடி போட்டார் யார் அஸ்ட்ராகாரத்து மூலியமாக. சரி, அதை வச்சு அப்படியே விசாரணை அப்படி ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய லெவலில் விஜய் மேலே ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்கலை. எடுத்திருந்தா இப்போ தான் ரிவெஞ்சுனா என்னன்னே தெரியும். சிஎம் சார் அப்படின்னாருல விஜய் சார், இப்போ தெரியுதா சார் ரிவெஞ்சுன்னா? எடுத்தாங்க பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஜனநாயகனா? வாட் ஜனநாயகன்? போலு படம் போலு, படம்லாம் போலாது. படம் சென்சார் போர்டு எங்கள் கையில் இருக்குது, படம்லாம் வெளியில் வராது. நிறுத்தி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இப்போ தெரியுதா அரசியல் பழிவாங்குறதெல்லாம் என்னென்னு? நீங்கள் தீய சக்தி நான் அரசியல் பேசலை இதில். நீங்கள் என்னென்ன டைலாக் சொன்னீங்க, தூய சக்தி என்னது ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, இப்போ தெரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை வருஷமாக இந்த தமிழ்நாடு அரசு எதிர்த்து நிற்கிது அவங்கள, இந்த ஒரே நாளில் எப்படி பழிவாங்குறாங்கன்னு. சிஎம் விஜய் மேலே எஃப்ஐஆரே கிடையாது, விஜய்க்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சாட்சின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கம்மா, காதை தூவுறாங்க உட்கார விட்டு.